தம்பி, என்னல இது 4:30 மணி ஆனா டான்னு காப்பியை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இம்பிட்டு நேரமாவது ஆளையே காணுமே. எனக்கு சத்தம் போட்டு கூப்பிடல. ஏக்கா சத்தம் போட இதுக்கு பதிலுக்கு அவ மானக்கேட நீ ஏதாவது பேசுறதுக்காகவா? அக்கா, இவ குடுக்குற காப்பியை விட எனக்கு மானம் முக்கியம்க்கா. வாய் மூடிட்டு பேசாம இரு. ஷோ இலே, நாக்கு வேற நமங்குதுல. நமங்குதா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் புளி எடுத்து வாய்க்குள்ள நல்லா தேய்ச்சிக்க. நம்ம இப்ப அப்படியே மங்கிரும். நானே சாயந்தரம் முன்பசிக்கு பக்காடவோ மிக்சரை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அக்கா, எனக்கு தான் நாக்கு நமங்குறது. அதுக்காக என்னல சீக்கிரம் ஒரு காப்பி கொண்டாமா. இலே மகனே முத்துப்பாண்டி மார்க்கண்டேயா, என்னதே இருக்கு இந்த தூக்குவாளியில? பணியாரம். அக்கா, இது காரப்பணியாரமா கருப்பட்டி பணியாரமா? இது கார பணியாரம். இந்த சின்ன தூக்குவாளியில பச்சை புளி பூண்டு போட்ட தண்ணி சட்னி. பச்சை புளி சட்னியும் கார பணியாரமும் அசத்தலா இருக்குமே. ஏலே, யாருதுல? மவனே, அப்பம் பாவல்ல. முன்பசிக்கு எதுவும் கிடைக்காம நாக்கு செத்து போய் கிடைக்கேன். பரவாயில்ல, இவனுக்கு அது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சக்கா. என்னத்துக்கு நாங்க சாவணும்? காசை வீசினா கடையா இல்ல. இப்பெல்லாம் ஆர்லேனிய மதிக்கிறாங்க. நான் கடையில போய் ஒரு பன்னு கேட்டா கூட, மருமகளை டார்ச்சர் பண்ற உனக்கு பன்னு ஒரு கேடா, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு துரத்தாத குறையா அனுப்புறாரு என்னைய. டேய் இலே, நான் ஒரே ஒரு பணியாரம் எடுத்துக்கிட்டமாடா. தின்னு சிவபாலா அண்ணா, உனக்கு ஒண்ணு வேணுமால? ஆமாண்ணா, கார பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. இந்தா வரேன். தம்பி, இல்லாத காக்கா இந்தால. சூப்பர். என்ன படியாரோ. இந்த சட்னியை தொட்டு சாப்பிடுற சொல்லுன்னு பிரமாதமா இருக்குல்ல. என்ன பணியாரம் வெளியில இம்பிட்டு முறுமுறுன்னு இருக்க. நான் இப்படி சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம். ரசமாவே நல்லா இருக்காப்பா. பிரமாதம், சூப்பர். இந்த பணியாரம் வச்ச கைக்கு செம்புல வளையலே போடலாம். அப்படி பிரமாதம். அப்ப கூட தங்க வளையல் போடணும்னு உன்னால ஒரு பேச்சு கூட சொல்ல முடியாதுல்ல அண்ணே? சூப்பர். இது யார் சுட்டதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? இல்ல, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கடல, அப்புறம் சொல்லிக்கலாம். நெஞ்சாப்புல அந்த மனத்தை பார்த்தே யார் இதை செஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். அடியே பாஜா, அடி ஆறு செஞ்சிருப்பா இத. தேரடி பக்கத்துல ரோடு கடை வச்சிருக்கமா அந்த பொண்ணுமா பாட்டி, அந்த கேள்வி தானே செஞ்சிருக்கும் இத. சூப்பர். அப்பா, இது எங்க மைனி செஞ்சு கொடுத்த பணியாரம்பா. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, சட்னி போட்டுக்கோங்க. முத்துப்பாண்டி, நிஜமா வரல? ஆமா, அவதான் எனக்காக சுட்டு ஸ்டேஷன்ல கொண்டாந்து கொடுத்தா. நாசமா போச்சு. இல்ல முத்துப்பாண்டி, இதை நீ என்கிட்ட கொடுப்பேன்னு அவட்ட சொன்னியா? ஐயோ, அவ எனக்கு வெறும் பணியாரம் மட்டும் கொடுத்தாளா, இல்ல அதுல ஏதாவது பாசானத்தை கலந்து கொடுத்தாளான்னு தெரியல. ஐயோ, என்னது? ஐயோ, இது அந்த நசுக்கி சுட்டுதுன்னா என் கையால தொற்றுக்க கூட மாட்டேனே. அக்கா, மவுத்துக்குள்ள ஏதோ சவுண்டு வர மாதிரி தெரியுதுக்கா. அந்த சவுண்டு அப்படியே வாயில எதிர்த்து. அதெல்லாம் இருக்காதுல, முழுங்கிட்டேனே.
ஏலே பணியாரம் சுட்டு கொடுப்பாளா, உன்னை ஸ்டேஷன்ல வந்து பாப்பாளா, ஆனா உன் கூட வாழ மட்டும் வரமாட்டாளாமா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்னம்மா, அதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துருச்சா? கேட்டி, இவ எதுக்கிட்ட இப்படி பண்ணுதா? இந்த வீட்ல வந்து அவளுக்கு வாழ பிடிக்கலையா, இல்ல என்னையும் என் புள்ளையும் பிரிக்க பாக்குதாளா? அம்மா, அவ மனசு பூரா பாண்டிதாமா இருக்கான். அதை விட அதிகமா அவ சண்முகம் மேல பாசம் வச்சிருக்கான். இப்ப பிரச்சனையே அதான். கேட்டி, என்னடி சொல்லுத? அவ மனச மாத்த முடியுமா முடியாதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அவ மனச நான் மாத்துறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. கேட்டி, உன்னால முடியுமா? அவளை நீ கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டா கூட போதும். நீ எதுக்கிட்டு இந்த வீட்ல இருக்க? உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு 4 தடவை நீ சொன்னா 5வது தடவை அவளே பேக தூக்கிக்கிட்டு இங்க வந்துருவா. அவ்ளோ நேரடியா சொல்ல முடியாதுமா. சும்மாவே இந்த சண்முகம் ஆடுவான். இப்படியே பேசுறேன்னு தெரிஞ்சா தலையை விரிச்சு போட்டு ஆடுவான். ஆனா ஒண்ணுமா, நிச்சயமா அவ மனச மாத்தி அவளை நம்ம வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? நீ கொஞ்சம் நிம்மதியா இருமா. சரி. ஆனை மேல அம்பாரி வச்சு கூட்டிட்டு போனாலும் சரி, அரண்மனையில அப்படியே தூக்கி உட்கார வச்சாலும் சரி, விளக்கு மாத்துக்கு பேரு மாறிடுமா? சரி, பொம்பளை புள்ளைய எங்க நீ கொடுத்தாலும் அங்க அவ வேலைக்காரிதான். இத பாரு, உன் வீட்டுக்கே என் மருமவன் வந்து வாழ ஆரம்பிச்சாலும் அப்பவும் அந்த ஆழாக்கு இருக்காளே, அவ வேலைக்காரி தானே. அவ சம்மோத்தோட தங்கச்சி. அவ என்ன வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்படுதாலோ அத அவ கூட நின்னு செஞ்சு காட்ட வைப்பேன். வாயால சொன்னா மட்டும் பத்தாது. நிச்சயமா என் தங்கச்சிகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். இசைக்கு சொந்த காலில் நிக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். என்னடா படுக்காம ரூம்ல வாக் பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். உனக்கு வேணும்னா நீ படு. நீ படுத்துக்க. நாளை காலையில வந்து இறங்கிடல. ஆமா ஆமா, இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா. அதுல சிப்பா இறங்கிடு. முருகா அப்படியே முருகா. சரி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சரி, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. எதுக்கு எல்லாம் கூடி நின்று நைட்ல பூஜை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணே, எனக்காக தான் இப்பதான் மெயில் ஆர்டர் வந்துச்சு. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரியன, நீயே பாரு, வேலைக்கான ஆர்டர். ஆர்டரே வந்துச்சா? இல்ல எப்படி இல்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துடுச்சு? முத்துப்பாண்டி மாமா லெட்டரை அனுப்புனதும் ஆர்டரை அனுப்பிட்டாங்கண்ணே. முத்துப்பாண்டி கையெழுத்து போட்டானா? அப்பா, இனிமே மாசம் 1ஆம் தேதி பிறந்தா டான்னு சம்பளத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துடுறேன்ப்பா. என்னத்தா சாமி கிட்ட வச்சு கும்பிடுப்பா. கொண்டா. அப்படி முருகா. அப்பா, இப்பதான் சாமி உன்னை பார்த்து கண்ணை திறந்துருக்கு. இனிமே என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். ஆண்டவா, என் பிள்ளைகளை எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிரு. அது போதும் எனக்கு.
என்னத்த அது? இந்த மாச செலவுக்கு என்னுடைய பங்குப்பா. வாங்கிக்கோப்பா. இனிமே மாசம் மாசம் டான்னு உனக்கு பணம் கொடுத்துருவேன். இல்ல சம்மு, என்னல இவ? திடீர்னு என்னென்னமோ சொல்லுதா? இல்லை என்னல அது? வீடுனா செலவுக்கு பணம் வேணும்ல, அதான் என்னுடைய பங்கு கொடுக்கறேன். உங்ககிட்ட இங்க யாராச்சும் பங்கு பணம் கேட்டாவளா? யாரு கேட்கணும்? எனக்கும் சாப்பாடு செலவு இருக்குல்ல. சோப்பு, ஷாம்பு, காஃபி, எண்ணெய், போக்குவரத்துன்னு எல்லா செலவும் இருக்குல்ல. அதுக்காக தான் பங்கு தரேன். என்னல என்னென்னோ பேசுத? பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கு. அண்ணே, உன்னுடைய பொறுப்புல இருந்து நான் வளர்ந்தது வேற. அப்போ நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா இப்போ நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டோட சுமைய நானும் பகிர்ந்துக்க வேண்டாமா? இது என்னுடைய பங்கு. குடிப்பா. என்னல செய்த? நீ வேலைக்கு போ, உன் சொந்த கால நில்லு. ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கும்போது என் தங்கச்சிகள் கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவளுக்கு சோறு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. சம்பாதிக்கிற திமிர்ல பேசலா? அண்ணே, அப்படி இல்லைண்ணே. எல்லாமே கல்யாணம் வரைக்கும் தான். நீ என்ன தனி மனுஷனா? கணக்கு வழக்கு பார்க்காம தங்கச்சிங்களுக்கு செலவழிக்க உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குண்ணே. அதுக்குன்னு ஒரு 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? இது பங்கு பணம் இல்லைண்ணே, உன்னோட சுமைய பகிர்ந்துக்கிற பணம். அப்போ இதுக்கு நான் தான் காரணம், அப்படிதானே? உன்னை யார் சொன்னா? எங்க அண்ணனும் குடும்பஸ்தன் தானே, அதுதான் சொன்னேன். அம்புட்டுதான். எனக்கும் தானே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நானும் பங்கு தரணும்ல. இல்லை, இப்ப நீ எதுக்கு ஆரம்பிக்க? இல்லண்ண, கல்யாணம் ஆயிட்டா அவங்க பொறுப்பு தானே. இந்த வீரா கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்பாரிச்சு உனக்கு தர போறா. அக்காவும் தனியா சம்பாதிக்குதா. அப்போ வெட்டியா இருக்கிறதுனா அது நான் மட்டும் தானே. பொம்பளை புள்ளைய எங்க நீ கொடுத்தாலும் அங்க அவ வேலைக்காரிதான். ஏ லூசு, ரத்னா பணம் தரதே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கடி இப்ப ஆரம்பிக்கிற? இல்லட்டி, யோசிச்சு பார்த்தா ஒட்டி ஒட்டி பிறந்திருந்தா கூட தனித்தனியா தானே வயிறு பசிக்கு. ரத்னாக்கா சொன்னது சரிதான். கல்யாணம் ஆயிட்டா அவங்க தனி பொறுப்பு தானே. எப்பா, என் பங்குக்கு இந்த வலையில வச்சுக்கப்பா. இப்ப என்னத்துக்கு ஆளாளுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? ஏய் இசக்கி, ரத்தாத பைத்தியம்னா நீயும் ஏண்டி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க? இது என்ன லாட்ஜா இல்ல ஹாஸ்டலா? தங்கறதுக்கு பணம் தரீங்க. இது உங்க வீடுடி, நீங்க பிறந்த வீடு, உங்களுக்கு உரிமையான வீடு. என்ன நடந்தாலும் உங்களை தாங்கிக்கிற தாய் வீடு. தாய் மடியில தூங்கவும் தாய் கையால சாப்பிடுறதுக்கும் யாராவது பணம் கொடுப்பாங்களா?
வேண்டாம், வீணா என் கோவத்தை கிளப்பாத. சொன்னா கேளு, மரியாதைய வளையல கையில போடு. என்ன புரிஞ்சுக்க மாட்டியாட்டி? ரத்னாக்கா வேலை பாக்குதா, வீரா வேலைக்கு போகுதா? நான் தான் சும்மா இருக்கேன். நானும் ஏதாச்சும் பண்ணணும்ல. அப்படின்னு வந்து யாரடி கேட்டாங்க உன்கிட்ட? புரிஞ்சுக்கோடி, நீங்க எல்லாரும் இந்த வீட்டு பொண்ணுங்க தான். பிறந்த வீட்டுல வந்து இருக்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க, அது யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன் பாத்துக்கோங்க. முதல்ல இந்த வளையல போடுறீன்னு சொல்றேன்ல. இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கணும். என்ன பாக்குறீங்க? போய் தூங்குங்க, போங்க. டேய், எதுக்காகடா இவளுங்க இப்படி பண்றாளுங்க? ரத்னாவோட சம்பள பணத்தையும் ரத்னாவோட தங்க வளையலையும் நம்பியாடா நீ இருக்க? அவ பாட்டுக்கு வளையல அவுத்து நீட்றா, நீ அமைதியா இருக்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுனா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற நீ, அவளுங்க பண்றத பார்த்துட்டு எப்படி உன்னால அமைதியா இருக்க முடியுது? எல்லாரும் சேர்ந்து என்ன காயப்படுத்துறாங்கடா. அத பாத்துக்கிட்டு நீ ஊம மாதிரி அப்படியே இருக்க. அவளுக்கு ஒன்னும் உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லல. வேற எதுக்காக? ரத்னா சொன்னது கேட்கலையா உனக்கு? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்றான். குடும்பம்னா யாரு? யார் சொல்லு? நான் தானே. தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் பணம் தராங்களா? இது என்ன பிறந்த வீடு நினைச்சாங்களா, இல்ல லாட்ஜ் நினைச்சிட்டு இருக்காங்களா? ரத்னாவை விடு, அவ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த இசைக்கு செய்யறதுல நியாயமா? வளையல கழட்டி தந்துட்டு இருக்கான், இதெல்லாம் அக்கிரமமா இல்ல? இசைக்கு இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ சொல்றது கரெக்ட் தான்ல. டேய், நீயா பேசுற? ஆமால, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பணம் கொடுத்தாதான் சரி, பணம் கொடுக்கலனா தான் தப்பு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னா தானே தப்பு? இந்தானே, இந்த வலையில நீயாவது வாங்கிக்க. இசக்கி, இவன் சொல்றதுல வேற அர்த்தம் இருக்குடி. நீ தயவு செஞ்சு கோவப்படாம. இது நாங்க அண்ணன் கிட்ட பேசுற விஷயம். தயவு செஞ்சு நீ சும்மா இருக்கியா? டேய், அவதான் கோட்டிக்காரி மாதிரி பண்றானா? நீயும் கல்லு மாதிரி நிக்கிற. இது இப்படித்தான் நடக்கணும். அதுவும் நல்லதுக்கு தான்.
இல்லை என்னல மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்த என்னடானா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வேணுங்க, ஒருத்த என்னடானா கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் வரக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுத்துருக்கா. இவனுங்களெல்லாம் என்னல செய்ய? சண்முகம், இருந்து நம்ம ஊருக்கு பாதாள சாக்கடை திட்டம் இப்பதான் வந்திருக்கு. அத ஒண்ணு இல்லாம செய்யறதுக்கு தான் இம்புட்டு வேலை நடக்குதுப்பா. என்னல சொல்லுத? அண்ணி, நம்ம ஊருக்கு பாதாள சாக்கடைன்றது ரொம்ப முக்கியம். நீ அந்த திட்டம் வந்தா கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் வச்சுதானே ஆகணும். இல்லை இவன் வரக்கூடாதுன்னு மனு கொடுத்துருக்காம்ல. ஐயோ சண்முகம், சுத்திகரிப்பு நிலையம் அவன் வீட்டு பக்கத்திலே வருதுப்பா. அதான் அதை வேற இடத்துக்கு மாத்த இப்படி ஒரு மனுவை போட்டு விட்டுருக்கான். இது உனக்கு புரியலையாப்பா? இல்லை ஆமாடா. என்னையா இது? உன் கடைக்கு போட்டியா ஒருத்த மளிகை கடை வைக்கிற மாதிரி இருக்கு? இல்லை அவன் ஆறுன்னு போய் பாப்பா வாங்க. நிறுத்து.